பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 91:10. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆம், அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையிலே சில போராட்டமான சூழ்நிலைகள், நீங்கள் கடந்து வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பார்க்கிற பொழுது உங்கள் ஜீவிதத்தில் ஏற்பட்ட பிளவுகள், தோல்விகள், இழப்புகள், அவமானங்கள், வியாதிகள், வறுமைகள், தரித்திரங்கள், இவைகளெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே இனி தொடர முடியாது என்பதை இந்த வாக்கியம் உணர்த்துகிறது. ஏனென்று சொன்னால் சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே பொல்லாப்பு நேரிடாது. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை கண்டு பயந்து சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களை சுற்றிலும் நடைபெறுகிற காரியங்களை கண்டு பயந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நேராக சொல்லுகிறது போல நீங்கள் நினைத்து கொண்டாலும் இந்த வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். சங்கீதம் 41:2 கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு வைப்பார், பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான், அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம்முடைய ஜீவனை காக்கிறவர், நமக்கு அரணும் கோட்டையும் பலனுமாய் இருக்கிறவர். ஒரு நாளும் சத்துருடைய கையிலே நம்முடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாரே ஒழிய சத்துரு நம்மை புடமிடும்படிக்கு ஒரு நாளும் தேவன் அதை அனுமதிக்க மாட்டார். உங்கள் வாழ்க்கையிலே பொல்லாப்பான சூழ்நிலையில் இருக்கிறதா? பொல்லாங்கு உங்களை சோதித்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி தவிக்கிறீர்களா? இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது, உனக்கு பொல்லாப்பு நேரிடாது என்று சொல்லி. சங்கீதம் 121:7 இப்படியாய் பார்க்கிறோம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆம், ஜீவனை காக்கிற தேவன் மரணத்துக்கும் சத்துருடைய கிரியைகளுக்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு நமக்கு நேரிடாது, பொல்லாப்பு நம்மை சுற்றிலும் இருக்கிற எந்த காரியங்களிலேயும் நேரிடாது. ஏனென்று சொன்னால் கர்த்தர் நம்மை விடுவித்து காக்கிறவர். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலியமாய் எங்களோடு நீர் இடைப்பட்டு இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். பொல்லாப்பு நேரிடாது என்று சொன்னீரே, இந்த நாளிலே எத்தனையோ காரியங்களை நினைத்து, தன்னை சுற்றி நடைபெறுகிற காரியங்களை நினைத்து கலங்கி வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது உம்முடைய ஆறுதலான இந்த வார்த்தைகள் அவர்கள் கேட்கட்டும். கர்த்தர் நீர் பாதுகாத்து அற்புதமாய் நடத்தும்படியாக நான் செபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை எவ்வளவு உண்மை உள்ளது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு தேற்றக்கூடியது, உம்முடைய வார்த்தை எவ்வளவு ஆண்டவரே நடத்தக்கூடியது என்பதை இன்றைய நாளிலே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளட்டும். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வழி நடத்தும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.